நீங்கள் டெய்லி என்ன ஒர்க் பண்ணுறீங்க? நான் வந்து எரும மாடு மேய்க்கிறேன். ஓகே. எரும மாடு மேய்ச்சி வித்துட்டேன். இப்போ மாடு வித்தாச்சு. இப்போ ஆட்டுக்குட்டி 32 ஆட்டுக்குட்டி மேய்க்கிறேன். ஆட்டு பண்ணை வச்சிருக்கீங்க? ஆட்டு பண்ணை கிடையாது, கொஞ்சம் தான். ஓகே. பண்ணைன்னா பெருசுங்க, அது வேற லெவலாக இருக்கும். வெறும் 32 ஆட்டுக்குட்டி தான். ஓகே. ஆமாம். அதில் ஒரு ஆடு செத்துருச்சுங்க. அந்த ஒரு ஆடு செத்ததுக்கு அதோட தடுப்பூசி போடுறோம். குமாப்பட்டி மாட்டாஸ்பத்திரியில் தடுப்பூசி போடுறதுக்கு எங்கள் குமார் ஸ்டாக் முடிச்சுன்னு வத்திராப்தான் போயிருந்தேன். எங்கள் ஆடு மாடுகளுக்கு தேவையான தடுப்பூசி மேற்கொண்டு எல்லாமே மருத்துவம், கால்நடை மருத்துவத்துக்கு குமாப்பட்டியில் வந்து ஒரு கண்டிப்பாக கொண்டு வரணும், பெருசாக கொண்டு வரணும். இங்கே குமாப்பட்டியில் கால்நடை அதிகமாக இருக்குது. உலகத்திலே அதிகமாக பிரபலமான ஜல்லிக்கட்டு இங்கே தான் இருக்குது. இன்னைக்கு எத்தனையோ ஜல்லிக்கட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க, காங்கேயம் கேள்விப்பட்டிருப்பீங்க, தஞ்சாவூர் உப்புலச்சேரி பார்த்துருப்பீங்க, தேனி மலைமாடு பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த வத்திராருப்பு குமாப்பட்டி ஜல்லிக்கட்டு காலம் வந்து உலகத்திலே ஃபேமஸ் ஆனது. இந்த ஜல்லிக்கட்டை பாதுகாக்கணும், இந்த மலைமாடுகளை பாதுகாக்கணும், இதோட தனித்துவத்தை வந்து எங்களை அங்கீகரிக்கணும். குமாப்பட்டி மலைமாடு அங்கீகரித்து எங்களுக்குன்னு ஒரு கால்நடை மருத்துவம் பெருசாக இருக்கணும். இங்கே கண்டிப்பாக தேவை.